ஹாய் நண்பா! வெல்கம் டூ ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 10 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சீஃப் ஜென்ரல் மேனேஜர் வந்து ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேகன்சியும், ஜென்ரல் மேனேஜரில் சிக்னலிங் அண்ட் டெலிகாமில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 போஸ்ட்டுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 55 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸில் டிபார்ட்மெண்ட்டில் 2ம், சிக்னலிங் டிபார்ட்மெண்ட்டில் 2ம், ரோலிங் ஸ்டாக்கில் வந்து 1ம், ட்ராக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1ம், சிவில் அண்ட் ட்ராக்கில் 1ம், ஸ்டோர்ஸில் வந்து 1ம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து இதில் வந்து 7 டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேனேஜரை பொறுத்தளவுக்கு ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சியும், சிவில் அண்ட் ட்ராக் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டர் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சியும், என்விரான்மெண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1 வேகன்சியும், சிக்னலிங் டிபார்ட்மெண்ட்டில் 1ம், ட்ராக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1ம், ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் 1ம் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜருக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 38 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெபுட்டி மேனேஜர் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் ட்ராக்கில் 1ம், ரோலிங் ஸ்டாக்கில் வந்து 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 டெபுட்டி மேனேஜருக்கான வேகன்சி இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபேர் கலெக்ஷனுக்கு வந்து 3 வேகன்சியும், சிவில் அண்ட் ட்ராக் வந்து 2 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியும், என்விரான்மெண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு 1ம், ரோலிங் ஸ்டாக் வந்து 1ம், சிக்னலிங்க்கு 2ம், ட்ராக்ஷனுக்கு வந்து 1ம், மொத்தம் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் சேலரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சீஃப் ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் வந்து நீங்கள் வந்து பிஏ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜென்ரல் மேனேஜர் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜென்ரல் மேனேஜர் சிக்னலிங் அண்ட் டெலிகாமுக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும். மினிமம் வந்து 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா 67,700லேருந்து 1,38,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 67,700 1,38,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மேனேஜருக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு 47,600 டு 96,900 வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த ஜாப்ல இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மேனேஜரில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் சேம் தான் சொல்லியிருக்காங்க. பிஇ ஆர் பிடெக் வந்து சிவில் ஆர் மெக்கானிக்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெபுட்டி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜருக்கும் நீங்கள் வந்து பிஇ ஆர் பிடெக் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிவில் ஆர் மெக்கானிக்கில். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 44,900லேருந்து 91,400 வரைக்கும் இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு 44,900லேருந்து
91,400 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்லேருந்து சேலரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எல்லா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் வந்து சேம் சேலரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஆர் பிடெக் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஜூன் 7லேருந்து கணக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் சென்னை மெட்ரோ ரயிலோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கரியர் பேஜில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் உங்களோட வேலிட் இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பி பேப்பர் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 25ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 25க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சில லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஜேபேக் ஆர் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கணும், மேக்ஸிமம் 2 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th சர்டிஃபிகேட்லேருந்து 10th 12th டிப்ளமோ கிராஜுவேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எல்லா சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டே வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ஓசி வந்து நீங்கள் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனி அது கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்ஓசி வந்து சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூம் பயோடேட்டா சிவி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டிசபிலிட்டி கேட்டகரிக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 2 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டுல்லி அட்டஸ்டட் காப்பி ஆஃப் லாஸ்ட் 5 year ஏசிஆர்எஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து விஜிலன்ட் கிளியரன்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இது சம்மந்தமாக வேறு எதுவும் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒர்க்கிங் டேஸில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 25. ஸோ ஜூலை 25க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.